டிவோஷனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா தை வெள்ளி வழிபாடு பற்றி தான். தை வெள்ளி என்பது சுக்கிர பகவானுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்த நாள். அந்த நாள்ல நம்ம இந்த வழிபாடு செய்தோம்னா நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்ம நினைத்தது நடக்க தை வெள்ளி தீப வழிபாடு பற்றி தாங்க. கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, குழந்தைகளால் பிரச்சனை, உங்க கணவன் மனைவிக்குள் பிரச்சனை, நிம்மதி இல்லை, சொந்த வீடு அமையாமல் வாடகை வீட்டில் இருப்பது பிரச்சனை, சம்பாதித்த பணம் தேவையில்லாமல் செலவாகுது, கொடுத்த இடத்தில் இருந்து பணம் வராமல் இருப்பது என்று பலவிதமான பிரச்சனைகள் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கிறது எல்லா பிரச்சனைகளும். இந்த பிரச்சனைகள் தீருவதற்கு இந்த தை மாத வெள்ளிக்கிழமை என்பது மிகவும் உகந்த நாள். இந்த நாள்ல நம் ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்தோம் என்றால் நம்முடைய பிரச்சனைகளோடு இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அவை அனைத்தும் தீரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது நாம் என்ன மனதில் நினைத்து ஏற்றுகிறோமோ அது அப்படியே நடக்கும் என்று சொல்றாங்க. அந்த தீபத்தை எப்படி ஏற்றுவது என்றுதான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். தை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் சிறப்புக்குரிய நாள், நம் அனைவருக்குமே தெரிந்த ஒன்று. அதிலும் குறிப்பாக தை வெள்ளி என்பது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாள். அதே சமயம் அம்பிகை வழிபாட்டிற்கும் உகந்த நாள். அப்படிப்பட்ட நாளில் நாம் எப்பொழுதும் ஏற்றக்கூடிய தீபத்தோடு இந்த ஒரு தீபத்தையும் ஏற்றி நம்முடைய நீண்ட நாள் கோரிக்கையை முன் வைத்தோம் என்றால் அந்த கோரிக்கை விரைவிலேயே நிறைவேறும். இந்த தீபத்தை தை வெள்ளிக்கிழமை அன்று சுக்கிரஹோரையில் தான் ஏற்ற வேண்டும். வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரை என்பது காலையில் 6 மணியிலிருந்து 7 மணிக்கு, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்கு, இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்கு. இந்த 3 நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தை நீங்கள் தேர்வு செய்து இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாம். இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு நமக்கு தேவையான ஒரே ஒரு இலைதான். வாழை இலை, செம்பருத்தி இலை, அரச இலை, வெற்றிலை, இவை 4இல் ஏதாவது ஒரு இலையை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு சிறிய தாம்பூலத்தட்டை எடுத்துக்கிட்டு அந்த தட்டிற்கு மேல் எந்த இலை கிடைக்கிறதோ அந்த இலையை நம்ம அந்த தட்டுக்கு மேலே வைக்கணும். அந்த இலையின் நடுவில் ஒரு கைப்பிடி அளவு கல்உப்பு அதை வச்சு வட்டமாக பரப்பிக்கொள்ளணும். உங்களுக்கு வாழை இலை கிடைச்சா வாழை இலை, செம்பருத்தி இலை கிடைச்சா செம்பருத்தி இலை, வெற்றிலை கிடைச்சா வெற்றிலை, ஏதாவது ஒரு இலை எடுத்து அந்த இலைக்கு மேலே கல்உப்பை வட்டமாக பரப்பிட்டு அந்த கல்உப்பு மேலே நடுவில் ₹1 நாணயத்தை வைத்து அந்த நாணயத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து கொள்ள வேண்டும். அந்த நாணயத்தின் மேல் ஒரு அகல் விளக்கை சுத்தமான பசுனை ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு தான் ஏற்ற வேண்டும். பிறகு அந்த நெய்யில் கொஞ்சமாக ஜவ்வாது, கொஞ்சமாக பச்சை கற்பூரம் அதையும் சேர்த்துடணும். இப்பொழுது நம்ம தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாம். இந்த தீபத்திற்கு முன்பாக நம்ம ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைக்க வேண்டும். மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தது பாலால் செய்த நெய்வேத்தியம். பாலால் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செய்து வைக்கலாம். அல்லது பாலில் கொஞ்சமாக பனக்கற்கண்டு போட்டு அதை நம்ம மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்பாக வைக்கலாம். நீண்ட நாட்களால் உங்களுக்கு என்ன நடக்கணும், எந்த கோரிக்கையை நீங்கள் மனசில் வச்சுருக்கீங்களோ அந்த கோரிக்கை, ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் முன்வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். பிறகு கற்பூர தீப ஆராதனை காட்டி உங்களுடைய வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம். முடிந்தால் இன்றைய தினத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் பசுமாடு இருந்துச்சுன்னா அந்த பசுமாட்டிற்கு ஒரே ஒரு வாழைப்பழம் வாங்கி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அனைத்து தெய்வங்களின் அருளையும் பரிபூர்ணமாக பெறுவதோடு நாம் என்ன வேண்டுதலை முன்வைத்து இந்த வழிபாட்டை செய்தோமோ அந்த வேண்டுதல் விரைவிலேயே நிறைவேறும். ஒவ்வொரு மாதத்திற்கும், ஒவ்வொரு கிழமைக்கும், ஒவ்வொரு நேரத்திற்கும் ஒவ்வொரு விதமான சுற்றமும் உண்டு. அந்த வகையில் தான் சுக்கிரனுக்குரிய இந்த நேரத்தில் இந்த வழிபாட்டை செஞ்சோம்னா சுக்கிர பகவானின் அருளும் மகாலட்சுமி தாயாரின் அருளும் அனைத்து தெய்வங்களின் அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அதன் மூலம் நாம் நினைத்த காரியம் விரைவிலேயே நிறைவேறும். மிக எளிமையான வழிபாடு, நம்பிக்கையுடன் இன்னைக்கு செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் அந்த கடவுளுக்கு கேட்டு அந்த கடவுள் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பார். நம்பிக்கை இருக்கிறவங்க இன்னைக்கு செஞ்சு பாருங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.